இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இது மை கார்டன் வாய்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் ஈஸியாக வளரக்கூடிய philodendron வெரைட்டிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த philodendron வெரைட்டியில் நீங்கள் பார்க்குற இந்த செடி, இந்த அழகான செடி பேர் philodendron birkin. இது டார்க் க்ரீனில் ஒயிட் அல்லது லைட் எல்லோ கோடாக வேரிகேட்டடாக இருக்கிறது. இதோட தனி சிறப்பு, இது கொஞ்சம் ரேர் பிளான்ட் தான். இது மற்ற philodendron எல்லாம் கொஞ்சம் கிளைம்பிங் மாதிரி வளரும். இது அப்படி இல்லை, இது கிளைம்பிங்காக வளராது. ஒரு இந்த பிளான்ட்டே நம்ம லோக்கல் நர்சரியில் கிடைக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட, 300 rupees இந்த பிளான்ட்டோட விலை. ஆனால் ஈஸியாக வளரக்கூடியது. இன்டைரக்ட் சன்லைட்டில், நம்ம டைரக்ட் சன்லைட்டில் இதை வச்சு வளர்க்க முடியாது. இன்டைரக்ட் சன்லைட்டில் ஆனால் நல்ல பிரைட் லைட்டு கிடைக்கும்படியான இடத்துல வச்சு இதை வளர்க்கணும். நம்ம அதாவது ரொம்ப குளிர், ரொம்ப டைரக்ட் லைட்டில் வச்சோன்னா அந்த இலை கொஞ்சம் சுருள ஆரம்பிக்குது. அதாவது ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் இந்த சுருண்டு போகுது. அதனால் நம்ம தண்ணி கூட இது பார்த்து தான் ஊற்றணும். அதிகப்படியான தண்ணி ஊற்றினாலும் இலை சுருள ஆரம்பிக்கும். அதனால் அந்த தண்ணி ஈரம் காஞ்ச பிறகு தான் அடுத்த ஒரு முறை ஊற்றிட்டு அடுத்த முறை தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி ரொம்ப வெயிலில் வச்சாலும் இது வளராது. இது அதாவது மற்ற philodendron மாதிரி நம்ம இதை ஒரு இலையை வச்சு எல்லாம் வளர்க்க முடியாது, ப்ராப்பகேட் பண்ண முடியாது. இது இந்த ரூட் பக்கத்தில் பாருங்கள், நிறைய செடி ரூட்டில் இருந்தே வரும். அதை நம்ம தனியாக பிரித்து எடுத்து நட்டோன்னா அது ஈஸியாக வளர்ந்துடும். அதாவது வெறும் லீஃப் இல்லாமல் ஒரு நோடாவது அந்த லீஃப் நோடோட அந்த தண்டோட வச்சோன்னா மட்டும்தான் இது வளரும். அந்த ரூட் பக்கத்துலேருந்து நிறைய செடிகள் வளரும். நான் வாங்கின இந்த செடியிலேயே இன்னொரு சின்ன செடி இதை ரூட் பக்கத்துலேருந்து வளர்ந்துருந்துச்சு. நான் அதை தனியாக எடுத்து நட்டு வச்சு, அதாவது அதை தனியாக நம்ம வேரோட கேர்ஃபுல்லாக எடுத்து நட்டு வச்சோன்னு சொன்னால் அது அழகாக வளர்ந்துருது. இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்பகேட் பண்ணணும். இந்த philodendron வெரைட்டியில் இன்னொரு அழகான பிளான்ட் தான் இந்த கோல்டன் ஜனடு அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ரொம்ப அழகான அந்த ஷேப்பு, இலையோட ஷேப்பு மட்டும் இல்லை, அந்த கலர் பாருங்கள், அப்படியே பளிச்சு க்ரீனில், பேல் க்ரீனில் ரொம்ப அழகாக பளிச்சுன்னு இருக்கும். மற்ற இன்டோர் பிளான்ட்ஸ் நடுவில் நம்ம வைக்கும்போது இது தனியாக தெரியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளான்ட்டு. இது விலை அந்த அளவுக்கு இல்லை. இது 100 rupees தான் ஒரு பிளான்ட்டோட, ஒரு செடியோட விலை. இதுன்னும் நம்ம அந்த ரூட் பக்கத்தில் இருந்து நிறைய செடி வளரும். அதை எடுத்து நம்ம ப்ராப்பகேட் பண்ணணும். அது பாருங்கள், நான் இந்த இன்னொரு செடி அதில் இருந்துச்சு, இந்த ரூட் பக்கத்துலேயே வளர்ந்து. வாங்கும்போதே பார்த்து தான் வாங்கினேன். இன்னொரு செடி பக்கத்தில் இருந்ததாக செலக்ட் பண்ணி வாங்கினேன். அதை நான் ரீபார்ட் பண்ணும்போது அதை தனியாக எடுத்து வச்சு நட்டுருக்கேன். இது சின்ன பிளான்ட்டாக இருக்கும்போது அந்த ஷேப்பு வரல. கொஞ்சம் இலை பெருசாக தான் அந்த ஷேப்பு, இலையோட ஷேப் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வரும். இந்த செடியும் நம்ம டைரக்ட் சன்லைட்டில் வச்சு வளர்த்தோன்னு சொன்னால் இந்த டிப்பெல்லாம் ப்ரௌன் ஆகிடுது. அதனால் நம்ம இது இன்டைரக்ட் லைட்டில் தான் வச்சு வளர்க்கணும். பால்கனியில், நம்ம சிட் அவுட் அல்லது போர்ட்டிக்கோ அந்த மாதிரி காரிடார் மாதிரி இடங்களில் வச்சு வளர்த்தோன்னு சொன்னால் நல்ல லைட் கிடைக்கணும், பிரைட் லைட் கிடைக்கணும். அதே நேரம் டைரக்ட் சன்லைட்டில் நம்ம வைக்க முடியாது. அப்படி வளர்த்தோன்னா ரொம்ப அழகாக ஸ்ப்ரெட் ஆகி இது வளரும். ஈஸியாக இதை மெயின்டைன் பண்ணலாம். இதுவும் நம்ம தண்ணி பார்த்து தான் ஊற்றணும். ரொம்ப ஓவராக தண்ணி ஊற்றக்கூடாது. மண் ஈரம் ட்ரையான பிறகு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இதுலேயே இந்த ஷேப் லீஃப்லேயே philodendron green ஜனடுன்னு இருக்குது. இது நான் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன். இது சைடாகவே அந்த லீஃப் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி வளரும், சைடாக ஸ்ப்ரெட் ஆகி வளரும். இந்த நீங்கள் பார்க்குற இந்த வெரைட்டி philodendron வெண்ட்லாண்டை, இதுக்கு நல்ல பெரிய லாங்காகவும் நல்ல பெரிய லீஃபாகவும் வளரும். இதுக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்து வளர்த்தோன்னா ஒரு 1.5 meters அளவுக்கு இது வளரும். இது நல்ல வெயிலில் வச்சோன்னா இந்த மாதிரி க்ரீன் கலராக லீஃபு மாறிடும். அதனால் நம்ம சம்மர்லலாம் கண்டிப்பாக நம்ம இன்டைரக்ட் லைட்டில் தான் இதை வைக்கணும்.
சம்மர் தவிர மற்ற நாட்கள் நம்ம வெயிலில் வைக்கலாம், வெளியில் வைக்கலாம். அந்த வெயில் பட்டு பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறிடுது. அதனால் சம்மரில் மட்டும் நம்ம கொஞ்சம் இன்டைரக்ட் லைட்டு, பார்ட்லி ஷேடு, மார்னிங் லைட் பட்டு, மார்னிங் சன்லைட் பட்டு ஆஃப்டர்நூன் ஷேடில் படுற இடத்துல நம்ம வச்சோன்னு சொன்னாலே அழகாக வளரும். இன்னொரு வெரைட்டி, ஈஸியாக வளரக்கூடிய வெரைட்டி தான் இந்த ஹார்ட் ஷேப் philodendron. இது பாருங்கள் ரொம்ப அழகாக டார்க் க்ரீனில் ஹார்ட் ஷேப்லேயே இருக்கும். இது ஆக்சுவலாக கிளைம்பிங் வெரைட்டி. நம்ம சப்போர்ட் கொடுத்தோன்னு சொன்னால் கொயர் ஸ்டிக் அல்லது மாஸ்டிக் நம்ம நட்டு வச்சோன்னா அதில் பிடிச்சி வளரும் இது. அதனால் இது கிளைம்பிங் வெரைட்டி தான். இதில் மரத்தில், காம்பவுண்ட் வாலில் எல்லாமே இதை படர விட்டு வளர்ப்பாங்க. ரொம்ப அதாவது ஈஸியாக லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு தான் இது. பாருங்கள் அந்த வேரெல்லாம் அப்படியே வரும். இதுவும் ஈஸியாக நம்ம வளர்க்கலாம். அதாவது ஒரு பீஸை நம்ம ஒரு ஸ்டெம் கட்டிங் ஒரு பீஸை உடச்சி வச்சோன்னாலே ஈஸியாக வளர்ந்துடும். இந்த மாதிரி நான் இது உடச்சி வச்சது தான் எவ்வளோ அழகாக வளருது பாருங்கள். இது இன்டோர்லேயும் வளரும், பார்ட்லி ஷேடில் வச்சு வளர்த்தாலும் அழகாக வளரும். வெளியில் கூட நம்ம வச்சு வளர்க்கலாம். ஆனால் சம்மரில் மட்டும் கொஞ்சம் லீஃப் கலர் சேஞ்ச் ஆகும். மற்ற நாளெல்லாம் நம்ம வெளியிலையும் இதை வச்சு வளர்க்கலாம். இன்னொரு அழகான லோ மெயின்டெனன்ஸ் வெரைட்டி தான் இந்த கோல்டன் philodendron. பாருங்கள் இது ரொம்ப அழகாக வளரும். இதுவும் இன்டைரக்ட் அல்லது பார்ட்லி ஷேடில் தான் சம்மரில் வைக்கணும். சம்மர் தவிர மற்ற நாளெல்லாம் நம்ம டைரக்ட் சன்லைட்டில் வச்சு இதை வளர்க்கலாம். இதை நம்ம கொயர் ஸ்டிக் அல்லது மாஸ்டிக் நட்டு வச்சோன்னு சொன்னால் அதில் பிடிச்சிட்டு ரொம்ப அழகாக க்ளைம் பண்ணி வளரும். நல்ல புஷ்ஷியாக வளரும். அழகான ஒரு செடி இது. நல்ல பளிச்சு க்ரீனில் இருக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம இன்டோர் பிளான்ட்டில் வீட்டுக்குள்ளே தண்ணியில் வாட்டரில் போட்டு வளர்க்குறதுக்கு, வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு, வெர்டிக்கல் பார்ட்ஸில் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு செடி. அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது. நான் நிறைய நம்ம சும்மா ஒரு பீஸு உடச்சி வச்சா கூட அந்த லீஃப் நோடோட தண்டோட உடச்சி வச்சாலே அது வாடாமல் அது பாட்டுக்கு வளர்ந்துடும். அதனால் நிறைய எடுத்து நட்டு வச்சுருக்கேன். ஆனால் வெயில் படுற இடத்துல, சம்மரில் வெயில் படுற இடத்துல வச்சா கொஞ்சம் அந்த மாதிரி ப்ரௌன் ஆகிடுது. இதுக்கு நம்ம 2 monthsக்கு ஒரு தடவை கொஞ்சமாக ஆர்கானிக் உரம் போடணும். நம்ம பார்த்த இந்த philodendron வெரைட்டிஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது. நம்ம லோக்கல் நர்சரியிலேயே ஈஸியாக கிடைக்கும். ஈஸியாக ப்ராப்பகேட் பண்ணக்கூடிய செடி, லோ மெயின்டெனன்ஸ் செடி. சம்மர் தவிர மற்ற நாளெல்லாம் நம்ம டைரக்ட் சன்லைட்டில் வச்சு வளர்க்கலாம். இது ஒரு இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ். இன்டோர்லேயும் அழகாக வளரும், அவுட்டோர்லேயும் அழகாக வளரும். சம்மரில் மட்டும் நம்ம மார்னிங் லைட் படுற இடத்துல இல்லைன்னா இன்டோரில் வைக்கணும். நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக வளரக்கூடிய philodendron வெரைட்டிஸ் வாங்கி வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.